முருங்கைக்காய் பொரிச்சு போட்டு கறி வைக்க போகிறேன். அதுக்கு முதல் எண்ணெயை கொதிக்க வச்சு போட்டு இப்போ முருங்கைக்காயை போடுறேன். போட்டு நல்லா பொரிக்க விட்டுட்டு நல்லா கணக்காக இந்தளவு பதத்தில் பொரிஞ்சோன்னு எடுத்து வச்சு போட்டு இனி இந்த எடுக்கிறேன். இப்போ அந்த எடுத்து போட்டு வச்சுட்டு நீ தாளிக்கிறதுக்கு போடுறேன். எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா சூடாயின உடனே அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் போட்டு அதுக்குள்ளே நல்லா சூடாகி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர்ற அளவுக்கு விட வேணும். விட்டுட்டு பிறகு அந்த கணக்குக்கு பிரட்டி விடணும். இப்போ இந்த கணக்குக்கு உப்பை போடுறேன். உப்பு இப்போ இந்த சின்ன கரண்டியாக 2 கரண்டி உப்பும் போட்டு மஞ்சளும் ஒரு கரண்டி போடுறேன். இப்போ இந்த மஞ்சளையும் போட்டுட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுட்டு மிளகாய்த்தூளும் இந்த கரண்டியால் 2 கரண்டி போட போகிறேன். போட்டுட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு அடுப்பை நல்ல அளவான கீட்டில் விட வேணும். இல்லாட்டி அடிப்பிடிச்சிட்டும். புளியையும் இப்போ விட வேணும். இப்படி கறிகளுக்கு புளி கொஞ்சம் நல்லா விட வேணும். புளியை விட்டுட்டு அந்த டிஷ்ஷாலேயே அந்த ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிச்சு கொண்டு வர நல்லா கறி நல்லா கொதிக்க தேங்காய்ப்பால் விட வேணும். இப்போ தேங்காய்ப்பால் விட போகிறேன். இந்த விடுறேன் தேங்காய்ப்பாலையும் விட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா கொதிச்சு கொண்டு வர பொரிச்சு வச்சுருந்த முருங்கைக்காயை அதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு நல்லா எல்லாம் பிரட்டி அதனால் அதையும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கறி நல்லா வற்றி வர கறி முருங்கைக்காய் பொரிச்சு வச்ச கறி ரெடி ஆகிடும். இந்த கறி சோறு புட்டு இடியப்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.